கிட்டத்தட்ட 900 இண்டிவிஜுவல்ஸ் வந்து தன் பேச்சை கேட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை, அது என்ன நம்பிக்கைனா, இப்போ நம்ம செத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கை. நான் மட்டும் பிறப்பால் உயர்ந்தவன், மற்றவன்லாம் வாழ்றதுக்கு தகுதியற்றவன், அவன்லாம் வந்து உலகத்தில் வந்து அப்புறப்படுத்தணும், அவன்லாம் நமக்கு அடிமையாக இருக்கணும், இந்த உளவியல் இருக்குன்னா அது ஒரு விதமான கல்ட்டு தான். தஞ்சை பெரிய கோயிலை கட்ட தெரியாமல் கட்டிட்டாங்களாம், கொத்தனார் சொல்கிறாரு. ஜக்கி வாசுதேவங்கிற கொத்தனார் சொல்கிறாரு, கட்ட தெரியாமல் கட்டிட்டாங்களா, அதனால அந்த வைப்ரேஷன்லாம் மாறி மாறி இருக்கான். அதனால ராஜராஜ சோழன் அங்கே போனோடனே அவர் தோத்துட்டாராங்க. என்னங்க பிச்சு. காந்தி இருக்காரு, காந்தி வந்து கல்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் காந்தி ஹேஸ் சம் கல்ட் இருக்கு. கல்ட்டுக்கான ஒரு சில கேரக்டர் அவர்கிட்ட இருந்தாலும் காந்தி வந்து கல்ட்டா மாத்தல. அதுக்கு முன்னாடி அது நார்மலான ஒரு மூவ்மெண்ட்டுக்குள்ள போயிருச்சு. ஒரு கூட்டத்தை ஒரு பாதைக்குள்ள இழுத்து கொண்டு போறவன் தான் லீடர். பட் ஒரு கல்ட் நபர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை பாதைக்குள்ள நகர்த்தி கொண்டு போக மாட்டாங்க, மாறாக அவங்களை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கல்ட்ல ஒரு தப்பான நம்பிக்கையை எப்படி கண்மூடித்தனமா பல பேர் ஃபாலோ பண்றாங்களோ, அதே மாதிரிதான் பல பேர் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு பிடிஎஃப்ஸ் வீடியோஸ் அனுப்புற கோர்சஸ் நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்போ லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன், நீச்சல் கத்துக்கணும்னா தண்ணியில இறங்கணும். யாராவது நீச்சல் பண்ற வீடியோஸை பார்த்தே நீச்சல் கத்துக்க முடியுமா? அதே மாதிரி தான் ஸ்போக்கன் இங்கிலீஷும். வாயை திறந்து திறன்பட பேசி பழகினா மட்டும்தான் இங்கிலீஷ் பேச சிறப்பா கத்துக்க முடியும். எக்ஸாக்டா இதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் நம்ம ஸ்பான்சரோட சூப்பர்னோவா AI இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ். இதுல 1000க்கும் மேற்பட்ட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நம்ம பிஸி லைஃப்ல கிளாஸுக்கு போய் டீச்சருக்காகலாம் வெயிட் பண்ணிருக்க முடியாது. அதனாலதான் சூப்பர்னோவா 24/7 அவைலபிளா இருக்கக்கூடிய தமிழ் AI இங்கிலீஷ் டீச்சரை ப்ரொவைட் பண்றாங்க. சோ நீங்க கேப்ல போகும்போதோ இல்ல தூங்க போகும்போதோ எப்போ டைம் கிடைச்சாலும் அப்ப தனிப்பட்ட முறையில AI கூட பேசி நீங்க இங்கிலீஷை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். குரூப் கிளாஸ்ல கூட்டத்துக்கு நடுவுல பேசக்கூடிய வர தயக்கம் இங்க உங்களுக்கு வராது. சோ நீங்க ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்ல 30 நாள் தொடர்ச்சியா பேசி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸ்ல தெளிவான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாப்பீங்கன்னு சூப்பர்னோவா கிளைம் பண்றாங்க. உங்களை சுத்தி இங்கிலீஷ் பேசி கத்துக்கிற சூழ்நிலை இல்லனா இப்பவே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க 75% ஆஃபர் லிங்கை கிளிக் பண்ணி சூப்பர்னோவா AI இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டா கத்துக்கோங்க. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது தன்னிச்சையா சில கூட்டங்கள் கூடும், சில கூட்டங்கள் வந்து ஒரு ஐடியாக்காக கூடும், சில கூட்டங்கள் ஒரு தனி மனிதனுக்காக கூடும். எப்படி இருந்தாலும் கூட்டம் கூடுங்க அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சுல. அந்த கூட்டங்கள் சிலதை வந்து பார்த்தீங்கன்னா சில தலைவர்கள் சரியா வழி நடத்திருக்காங்க, சில ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வழி நடத்திருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா காலகட்டங்களுமே வரலாற்றில் வந்து நடந்திருக்கு, எல்லா நாடுகளுமே நடந்திருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒருத்தர் இருப்பாரு, தன்னை வந்து கடவுளா காட்டிப்பாரு, இல்லை கடவுளை பற்றி பேசுவார், அந்த கூட்டத்தை கூட்டுவார். அவன் சொல்கிறான்றதுக்காக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்த விஷத்தை குடிச்சிட்டு 1000 பேர் ஒரே இடத்துல செத்து கிடந்தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பல கதைகள் நம்ம வரலாற்றில் நடந்திருக்கு. இந்த மாதிரி வினோத கலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை தான் கல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரிகள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். ரொம்ப நாளாக நீங்களும் ஃபர்ஸ்ட்லாம் அந்த ஆடி முடியெல்லாம் வச்சுக்கும்போது என்ன ஓஷோன்னு கிண்டல் பண்ணுவீங்க. நம்ம ஓஷோ குறித்தே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்லாம் யோசிச்சு வச்சிருந்தோம். ஓஷோக்குன்னு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பட் அதை ஏற்றுக்காத பல பேர் இருக்காங்க. பட் ஓஷோ மட்டும் இல்லாமல் அவர் தெரியணுன்றக்கா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இந்த மாதிரி பல கல்ட் லீடர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜீசஸ் எடுத்துக்கலாம், அவரை கல்ட் லீடர் அப்படின்னு நீங்க சொல்லாம ரிலீஜியஸ் காட்னு சொல்றாங்கன்னா அது வேற மாதிரி ஒரு மதமா உருவாயிருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி இன்னைக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ நபி எல்லாருமே அப்படி சொல்லிடலாம். பட் இந்த மாதிரி இல்லாம ஒரு சிறு கூட்டத்தை கூட்டி அதை ஒரு பிராக்டிஸ்குள்ள கொண்டு வந்து அதை எங்க கொண்டு போய் வழி நடத்துறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல கொண்டு போய் விட்டுறத ஒரு கல்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி வரலாற்றில் நிறைய நிகழ்ந்திருக்கும். நீங்க அதை பத்தி வந்து படிச்சிருக்கீங்களா? அடிப்படையில கல்ட்டுங்கிறத நீங்க கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா அது தப்பான விளக்கமா போயிடும். ஏன்னா ஒரு மதத்தை உருவாக்கி வழி நடத்துறதுங்கிறது வேற, கல்ட் அப்படிங்கிறது ஒரு மனிதனை மையப்படுத்தியதாகவே இருக்கும். இப்ப மதத்தை இப்ப எப்படின்னா மதத்தை வழி நடத்துறது அப்படிங்கும்போது இப்போ இயேசுநாதர் இருக்காரு, வந்து நபிகள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே தங்களை வந்து கடவுள் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள கொண்டு போகல. சரி, இப்போ இயேசுவே எடுத்துக்கோங்களேன், இயேசுவே வந்துட்டு லார்டுங்கிறவர் வேற ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாரு, சன் ஆஃப் காட் தான், நான் இறைவனின் மகன் அப்படின்னு தான் சொன்னாரு. அதை லிட்ரல் மீனிங்ல அவர் சொன்னாரா? இப்போ நம்ம எல்லாம் சொல்றோம்ல இறைவனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றோம்ல, இப்போ அந்த மாதிரி மீனிங்ல அவர் சொன்னாரா? இவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க? நமக்கு அதெல்லாம் தெரியாது. அது டிபேட்டபிள், அதெல்லாம் டிபேட்டபிள். ஏன்னா அவர் என்ன சொல்லி வந்தாரு அப்படின்னு தெரியல, இவங்க என்ன எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நடுவில் ஒரு கேப் இருக்கு. இப்போ இவங்க யாருமே நாங்க தான் ஃபுல் அத்தாரிட்டிங்கிற இடத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட நோக்கம்ங்கிறது ஏதோ இவங்க பிலீவ் பண்ற ஒரு விஷயத்த மற்றவங்களும் பிலீவ் பண்ணணும்னு நினைக்கிறது. இது வந்து ஒரு ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும். ஆனா கல்ட் அப்படிங்கிறது என்னன்னா,
அந்த ஒரு பர்டிகுலர் லீடராக இருக்கவங்க எவனுமே ஒரு திட்டமிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அதில் பிலீஃப் இருக்காது, அவங்களுக்கே அதில் பெரிய அளவு நம்பிக்கையெல்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை மையப்படுத்தி அந்த அவங்க ஒருத்தங்களை ஒரு மேனிப்புலேட் பண்ணி ஒரு வட்டத்தை உருவாக்கி அது முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னை மையப்படுத்திய ஒரு கூட்டமாகவே தான் கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்றேன். கல்ட்ஸ் அப்படின்னா ஜிம் ஜோன்ஸ்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்றான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் டவுன் சொல்லி ஒரு ஊரையே உருவாக்குவான். ஓகே, நீங்க ஆக்சுவலா சொன்னீங்களா 1000 பேர் சூசைட் பண்ணிட்டாங்கன்னா அது அவனுடைய இதுதான் வரலாறு தான். 1978 அந்த காலகட்டத்தில் அவன் வந்து தனக்கான ஒரு கல்ட்டை வந்து உருவாக்குறான். அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இவங்க எல்லாருமே அவன் மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஃபிலாசபியோட கொஞ்சம் பிணைஞ்சு அவன் என்ன சொல்லிட்டான்னா இந்த சால்வேஷன், நம்ம எல்லாம் வந்துட்டு மோட்சம் அடைய போறோம், செகண்ட் வேர்ல்டு, நம்ம வந்து இதை நோக்கி நகர போறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து பேசிக்கிட்டு இருந்தான். தான் வந்து அதற்கான ஒரு தூதர் அப்படிங்கிற கான்செப்ட்ல தன்னை மையப்படுத்திக்கிட்டு அது மாதிரி ஒரு ஊரை உருவாக்கி இதை பண்றான். அப்போ அவன் என்ன அதுக்கப்புறம் அவன் நினைச்சான் என்னன்னு தெரியல, ஒரு லெவலுக்கு மேலே அவனால் அந்த கல்ட்டை வந்து கண்ட்ரோலபுளாக கொண்டு போக முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள சந்தேகங்கள் வருது. அவன் ஒரு சில பேரெல்லாம் வந்து வெளியே அனுப்புறான்னா இவங்களாம் எதிரிகள், இவங்களாம் துரோகிகள், இவங்களாம் வந்து ஒரு தப்பான ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்குள்ள இருக்க ஆட்கள் கேள்வி கேட்குறவங்க கொஸ்டின் பண்ணுறவங்களாம் வெளியே அனுப்பிட்டே இருக்கான். இது ஒரு லெவலுக்கு போயிட்டே இருக்கு. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறான், அடுத்து என்ன நடந்துச்சு அளவுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதிகாரிகளுக்கு தெரியல. அங்கிருந்து அத்தனை பேருமே சூசைட் பண்ணி செத்துறாங்க ஒரேடியா. கிட்டத்தட்ட இதுதான் வந்து கல்ட் அப்படிங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையை மாற்றின நிகழ்வுங்கிறது இதுதான். காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட 900 இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒருத்தன் பேச்சை கேட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில், அது என்ன நம்பிக்கைன்னா இப்போ நம்ம செத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோங்கிற நம்பிக்கை. இப்போ நம்ம செத்தா சொர்க்கத்துக்கு நம்மளை வந்து கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் டவுன்ல இருந்த அத்தனை பேரும் மாஸ் சூசைடு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே வந்துட்டு ஒரு தப்பான ஒரு பார்வையில் பார்க்க. அது வரைக்கும் வந்து அது ஏதோ அவங்க பிலீஃப்பா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் நம்புறான், இவங்க எதையோ நம்புறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை அப்படி பார்க்கக்கூடாது, கல்ட் வொர்ஷிப்னு வரும்பொழுது அதை வந்து ஒரு தப்பான விஷயமா பார்க்கணும், இதை வந்து மக்கள்கிட்ட இதை வந்து அதை நோக்கி போகாமல் தடுக்கணும் அப்படின்னு. அப்போ நான் இது வரைக்கும் பார்த்ததுல வந்து நான் இங்கே வந்து நிறைய பேர் கல்ட்டாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் கல்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கல்ட் அப்படிங்கிறத எப்போ எதை ஒரு கல்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன, உலகத்தோடு அவங்க ஒத்துருக்க மாட்டாங்க, வெளி உலகத்தை வந்து அவங்க முழுசா மறுப்பாங்க, இல்லைன்னா அதை ஏற்க மாட்டாங்க. வெளியில வர இந்த ரியாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரியாலிட்டியில இருக்க மாட்டாங்க அவங்க. சரி, இப்போ ரியாலிட்டியில் உங்களுக்கு ஒரு டேட் இருக்குன்னா இந்த கல்ட்டுக்காரங்களா என்ன சொல்றாங்களா, அந்த டேட்டை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் தனி ஒரு தீபாவளி இந்த நாளைக்கு எல்லாரும் கொண்டாடுறீங்கன்னா நமக்கு தீபாவளி இந்த நாளில் இல்லைம்மா கல்ட்டு, இப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி சில அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள குழப்பி விட்டு அவங்க வந்து என்னன்னா அந்த இவங்க தனித்துவமா தங்களை காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. மற்ற மனிதர்கள் இவனுங்க வந்து ஒரு படி மேல இறையருள் பெற்றவர்கள், ஸ்பெஷல், நம்மளை தான் இறைவன் ஆசீர்வதிக்கிறான், இப்படியே பேசிக்கிட்டு இதை வந்து யாருன்னா ஒரு லீடர் தான், இந்த ஒரு லீடரை தவிர்த்து நமக்கு வேற எவனுமே அங்கே இருக்க முடியாது. இப்போ இந்த நபரை கொஸ்டின் பண்ணிங்கன்னு வைங்களேன், கொஸ்டின் பண்ணுறதுக்கு பதில் வராது. என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிப்பாங்க, இவங்கெல்லாம் சாத்தான், இல்லை இவங்கெல்லாம் துரோகி, இல்லை இவங்கெல்லாம் எதிரி. இப்போ புரியுதா, கேள்விக்கு பதில் வராது. ஒரு சுப்ரீம் லீடர் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது, கண்மூடித்தனமா நம்பணும், அவங்கள ஒரு மெசையான்னு சொல்லி தன்னைத்தானே நினைச்சுக்கணும். நான் வரலைன்னா விடிவில்லை, நான் வந்ததுனால தான் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு தன்னைத்தானே சுத்தி இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அவங்க தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடாது, ஆடு மாதிரி முழுக்க இவங்க சொல்றாங்களா அதை கேட்கணும், சொல்றதை கேட்கல கொஸ்டின் பண்றான்னா அவன் எதிரி. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு நீங்க எங்க ஒரு ஃப்ரெண்ட் குரூப்ல இந்த மாதிரி ஒரு குரூப் இருந்துச்சுன்னா கூட அது கல்ட்டா மாறப்போகுதுன்னு அர்த்தம். ரைட். ஸோ ரியாலிட்டியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு கல்ட்டுக்கு. நீங்களாம் கல்ட்ரா அப்படின்னா ரியாலிட்டியோட அவங்க எந்த விதமான தொடர்பு இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. புரியுதா? இது என்ன மாதிரியான இயற்கையை சார்ந்த கல்ட்டுகள் உருவாகும், ஆன்மீகத்தை சார்ந்த கல்ட்டுகள் உருவாகும், அரசியல் சார்ந்த கல்ட்டுகள் உருவாகும், எல்லா இடங்கள்லயும் சயின்ஸ் பேஸ்டான கல்ட்ஸ் இருக்கு. சயின்டாலஜின்னு ஒரு ரிலிஜன், அது ஒரு கல்ட்டு தான். கல்ட்டு.
ஸோ அதாவது இதில் என்ன புரிஞ்சுக்கிறதுன்னா அவங்களுக்கு அவங்க செய்கிறது மட்டும்தான் சரி, மற்றவன் எல்லாம் தப்பு அப்படிங்கிற உளவியலுக்கு வந்துட்டு அவங்கள சுற்றி அவங்க ஒரு பெரிய சுவர் எழுப்பிக்குவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு யுனைட்டி இருக்கும். அந்த யுனைட்டியில் யாராவது ஒருத்தன் தான் அவங்களோட ஒட்டுமொத்த மெசையாவாக தெரிவாங்க. இல்லை ஒட்டுமொத்தமும் அவங்கள சுற்றியே தான் இருக்கும். உலகமே அவங்கள சுற்றி இருக்கிறதாக அவங்க நம்பிக்கொள்வாங்க. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க. இப்போ நம்மலாம் நடந்து போகும்போது என்ன ஆகும், ஒரு இலையோ தலையோ கீழே விழுந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? எதுவுமே நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நடந்து போகும்போது இலை விழுகிறதுங்கிறது இயற்கை. ஆனால் இந்த மாதிரி கல்ட் மென்டாலிட்டி இருக்கவங்களோட உளவியல் எப்படி இருக்குன்னா, நம்ம நடந்து போகிறோம், ஒரு இலை விழுகுதுன்னா அந்த இலை இறைவனோட ஆசீர்வாதம்னு நினைப்பாங்க. ஒரு பூ விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், சொல்லவே தேவை. பூ விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், இறைவனே ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. இதை அவன் நம்புவானா? நம்ப மாட்டான். அவனுக்கு தெரியும் இது வந்து இதெல்லாம் ஊழ உதாரன்னு. ஆனா இந்த ஊழ உதாரம் நம்பருக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னா அவங்க கல்ட். ஓகே, சரியா? இந்த கல்ட் வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த கல்ட்ல எவனாவது ஒருத்தன் கொஞ்சம் விவரமா பேசி தெரிஞ்சு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னா கேள்வி கேட்டுட்டா அவன் எதிரியாயிருவான். இப்படி பல பேர் கல்ட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட கல்ட்டில் தமிழ்நாட்டுக்கு பாருங்க, நித்யானந்தா அது ஒரு கல்ட்டு, ஜக்கி வாசுதேவ் அது ஒரு கல்ட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜக்கி வாசுதேவ் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஏன் கல்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் சாமியை கும்பிடும்போது தரையில் விழுந்து கும்பிடுவாங்க. இது எல்லா இந்து மதத்தில் எல்லா கோயிலில் போனாலும் எல்லாரும் தரையில் விழுந்து கும்பிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி விழுகக்கூடாது மாதிரி. இல்லை, இந்து மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா முட்டி போட்டு வணங்குறது அப்படிங்கிறது. வணங்குதல்ங்கிறது எல்லா மதத்துலையும் இருக்கிற ஒரு விஷயங்க. கீழே சாட்சாங்கமாக படுத்து வணங்குறதுங்கிறதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறது, தரையில் போட்டு கும்பிட்றதுன்னு. ஆண்கள் இப்படி கும்பிடக்கூடாது, பெண்கள் இப்படி கும்பிடக்கூடாதுன்னு ஒரு புதுசாக கிளப்பாங்க. நீங்கள் போய் பாருங்கள், அந்த எப்படி விழுந்து கும்பிடணும்னு அந்த ஈசா இதுலாம் போய் பார்த்தீங்கன்னா எப்படி விழுந்து கும்பிடணும்னு செலவு வச்சுருப்பாங்க. இப்போ புரியுதா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு குளத்துல போய் குளிச்சுட்டு சாமியை கும்பிட போவோம். ஆண்களுக்கு இப்படி தான் குளம் இருக்கணும், பெண்களுக்கு இப்படி தான் குளம் இருக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? இயற்கையில் அப்படிலாம் இல்லவே இல்லையே. குளிச்சுட்டு போயிட்டு சாமியை கும்பிடணுங்கிறது வந்து அது ஒரு மரபு. ஏன்னா அசுத்தமாக நம்ம போயிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா வேர்வை நாற்றம் இருக்கும், கிருமிகள் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஒரு இறைவனை நம்ம வழிபடும் போது அப்படி பண்ணக்கூடாது. அப்போ முழுமையாக தூய்மையாக போய் தான் வழிபடணும் அப்படிங்கிற அது ஒரு மரபு. அந்த மரபு அது இருக்கு. அந்த மரபுல இருந்து ஃபுல்லாக டிவோட்டி ஆனோம்னா மித்தவெல்லாம் கோச்சுக்குவான். சரி, அப்போ அந்த மரபுல சின்னதாக ஒரு வித்தியாசத்தை கொடுக்கணும். ஆண்கள் குலத்தில் சிவலிங்கம் இருக்கணும், பெண்கள் குலத்தில் அது எப்படி மாற்றி விட்டுருது. இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். இதெல்லாம் என்னன்னா இந்த கல்ட்டுக்கான ஐடென்டிட்டி. இது ஈசா மட்டும் கிடையாது. இப்போ நித்யானந்தா மடத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம அங்கே பெருசாக தெரியல நமக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இங்கே இல்லை, அது எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குன்னே தெரியல. அதனால அதுக்கு போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு, போய் பார்க்குறோம், தெரியுது என்னென்ன ஒரு உல்ட்டா வேலையெல்லாம் நடக்குதுன்ட்டு. அப்போ ஒரு சின்ன வேரியேஷனை காமிச்சிட்டு அதில் தான் அது இப்படி பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து விட்டோம்னா, இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், போய் சாமி கும்பிடுவோம், இறைவன்கிட்ட வேண்டுவோம், இதெல்லாம் இருக்கும். அப்படி வேணும், போய் உட்காந்துடணும். நீங்கள் வந்து அப்படியே தானம் பண்ணீங்கன்னா, ஒரு வட்டமாக ஒரு பில்டிங்கை கட்டிட்டீங்கன்னா அதுக்குள்ளே போய் நீ உட்காந்துக்கிட்டு சொன்னா எப்படி இருக்கும் சவுண்டு? அந்த கிண்ணத்தை சுத்தினாலே சவுண்ட் அப்படிதான் வரும். நான் என்ன கேட்குறேன், காதில் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை சொருகிவீங்க அப்படின்னு காற்று வரும். ஆனால் அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இறைவன் உன்னுடைய காதில் வந்து உஃப்னு ஊதுறாருன்னு சொல்கிறேன். நான் கேட்குறது எப்படி இருக்குது? ஏண்டா வாட்டர் பாட்டிலில் காது வச்சுன்னா உயின்னு சவுண்டு தாண்டா வரும், உஷ்னு வரும். இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்க பாட்டில் அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டு காதில் எடுத்து வச்சுன்னா அப்படியே புயல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அதுக்காக வான்லோகத்தில் புயல் அடிக்கக்கூடிய சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாயின்னு சொன்னால் எரிச்சல் வருமா ராதா? இதே தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பெரிய டூம் கட்டிட்டாங்க, அதுக்குள்ளே சிவலிங்கத்தை வச்சுட்டாங்க. பெரிய டூம் கட்டிட்டு சிவலிங்கத்தை வச்சுட்டு உள்ளே போயிட்டு அது என்ன தெரியுமா சவுண்ட் வரும்? உடனே பார்த்தீங்களா வைப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். இப்போ ட்ரம் சிவமணி அவர்கிட்ட போயிட்டு என்னங்க உங்கள் கையில் நீங்கள் வந்து ட்ரம்மில் தட்டினா சவுண்டு வருது அப்படின்னா, நான் தட்டினா இல்லைப்பா நீ தட்டினாலும் வரும்னு தான் சொல்லுவார். அது அவ்வளோதான் விஷயம். இதை இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு ஆன்மீக தலங்க அப்படியேங்க அப்படின்னு. இதை நம்ம ஊர் கோயில்கள் வந்து கம்பேர் பண்ணுறது. நம்ம ஊர் கோயில்கள் வெளிப்படையாக ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும், சிவலிங்கத்தை ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் தப்பான இதை அப்படி பண்ணக்கூடாதா? அப்படி பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்புங்கிறது. தஞ்சை பெரிய கோயிலை தப்புன்னு சொல்லி பேசியிருக்கீங்களா இல்லையா? சீரியஸாக? ஆமாம், தஞ்சை பெரிய கோயிலை கட்ட தெரியாமல் கட்டிட்டாங்களாம். கொத்தனார் சொல்கிறாரு, ஜக்கி வாசுதேவங்கிற கொத்தனார் சொல்கிறாரு, கட்ட தெரியாமல் கட்டிட்டாங்களா, அதனால அந்த வைப்ரேஷன்லாம் மாறி மாதிரி இருக்கான். அதனால ராஜராஜ சோழன் அங்கே போனோடனே அவர் தோத்துட்டாராங்க. என்னங்க பிச்சு வரலாறுன்னு தெரியாது. ராஜராஜ எந்த எலெக்ஷன் நின்னாரு? அதுதான் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு அவர் எங்கே எவ்வளோ வயசாகி இறந்தாரு இது எதுவுமே தெரியாது.
ஒன்று அவங்க மேலே உச்சியில இருந்து கீழே வந்து செத்து போயிட்டாருலாம் பேசி இதெல்லாம் வந்து கற்பனை கதை, ஏதோ கிறுக்கு பையன் நடுவில் கிளப்பி விட்ட கதை. இந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு அதுக்கு ஒரு தியரி. ஏன்னா அந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்யும் பொழுது வந்து தப்பாக வச்சுட்டாங்களாம். எப்படிங்க பிரதிஷ்டை பண்ணணும்? நான் பண்ணுற மாதிரி பண்ணோம். எப்படிங்க பண்ணோம்னா, சிவலிங்கத்துக்கு முன்னாடி இவர் வந்து உட்காந்துருக்கணும் ஜக்கி வாசுதேவ். ராஜராஜ சோழன் ஜக்கி வாசுதேவுக்கு எங்கப்பா போய் அலைஞ்சிருப்பாரு? ஜக்கி வாசுதேவ் என்ன பண்ணாராம், இவர் வந்து அந்த ஆன்ம சக்திகள் எல்லாத்தையும் இப்படி உள்ள இறக்கி, இதுக்கெல்லாம் பக்கமாக புக்கு. சீரியஸ்லி போய் பாருங்க, அந்த உடான்ஸ் கதைகளை பக்கமாக தடித்தடியாக புக்கு இருக்கும். எல்லாம் உடான்ஸ் கதை. யார் வேணா எழுதலாங்க. நீங்க நாளைக்கு, நான் சொல்றேன், நீங்க நாளைக்கு எழுதுங்கிறேன். நான் நீங்க தாடியை மாத்தி வச்சிட்டீங்க, ஒழுங்கா இருந்தீங்களே, ஓசமா இருந்தீங்களே, வச்சு ஒரு பிசினஸ் போட்டு ஜாலியா போறது. வேலைக்கு ஆகல, இன்னும் கொஞ்ச நாள்லாம் அதுக்கு தான் போகலாம். அதனால தான் பாரு நைஸா உங்ககிட்ட கேட்டேன், இப்படி ஒரு அப்படி போயிடலாம் அப்படின்னு பாக்குறேன். அது மாதிரி முழுக்க எடுத்து படிச்சீங்கன்னு வைங்களேன், அப்படியே உடான்ஸ் கதையா இருக்கும். வந்து அப்படியே போய் உட்காந்தாராம் மலையில, இவரும் மலையும் ஒன்றாக மாறிவிட்டார்களாம். இயற்கை அப்படியே எல்லாம், இவர் தான் மலையா, அவர் தான், அதாவது பேசிக்கலி நான் தாண்டா சிவபெருமான் அப்படிங்கிறத சுத்தி வளர்த்து சொல்றாப்புல. டைரக்டா சொன்னா அடிச்சு விட்டுருவாங்க, இங்க வா நீ தான் சிவபெருமான் ஓடு அப்படின்றாங்க. அதனால அப்படின்னு டைரக்டா சொல்லக்கூடாது. அதாவது சிவனுடைய அம்சம்ங்கிறது, ஆதிநாதருங்கிறது என்னன்னா நான் தான். அது கடைசியில் வந்து முடியும். இதுதான் கல்ட்டு. இந்த கல்ட்டை கல்றதுக்கு தான் இவங்க இவ்வளோ பேச்சு பேசுறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தர் வந்து தன்னை மையப்படுத்திக்கிட்டு, நான் தான் உங்களை ரட்சிக்க வந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அனைத்துக்கும் ஆசைப்படு. சரி, ஜக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் ரொம்ப. சரி, கொஞ்ச நேரம் ஓரம் வச்சுட்டு வேற அதுதான் வரும். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ இந்த கல்ட் வர்ஷிப்பை அந்த ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். முதல்ல ஒரு தன்னைத்தானே மையப்படுத்துறதா இருக்கணும். தன்னை மையப்படுத்தியதே எல்லாமே இருக்கணும். இவங்க தான் என்னன்னா தங்களோட ஃபோட்டோ வைப்பாங்க, தான் கால் பாதத்தை வைப்பாங்க, இதை வழிபடு அதை வழிபடு, இவரோட இது வச்சுக்கிட்டா யோகம் வரும், இவரோட ஃபோட்டோ வச்சுன்னா வந்து இது வரும். அதுக்கு இதை நம்புறவங்களும் இருக்கு, நம்புறவங்களும் நான் பார்த்துருக்கேன், முழுமையாக நம்புவாங்க. எனக்குலாம் ஒரு நண்பர், அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆள் ஸ்டேஜில் எங்கேயோ என்னமோ பண்ணிட்டு இருப்பாப்புல, இவங்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்து தானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் முடிச்சு பண்ண கேட்டேன், அவர் என் பக்கத்துல வந்து சொல்லிட்டு போனாருமாங்க. பக்கத்துல இருந்து சொல்லிட்டு போனார். ஆமா, அவர் அங்கிருந்தே கண்ட்ரோல் பண்றாராம். எப்படி நம்புறாங்க பாருங்க. போனு சிம்லாம் தேவையில்லைல்ல, ஜியோலாம் அப்படியே நஷ்டத்துல போய். புரியுதா நான் சொல்றது? எப்படி சொல்றீங்கன்னா, அதான் என் காதுல கேட்குது. மைக் வச்சு பேசினா எல்லாரும் காதுல கேட்கும், ஸ்பீக்கர் இந்த பக்கம் இருக்கு. அந்த அளவுக்கு உளவியல பிறல்வாயிரும். இல்லை, ஒரு ஆறுதலுக்காக கேட்குறேன். இதே வந்து கோட் சூட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜென்ரேஷனா வந்து ஸ்டேஜில் ஏறிக்கிட்டு என்னோட தரதும் ஒரு கல்ட்டு தானா இல்லையா? இல்லை, அதாவது பாதி தூரம் டைப் பண்ணியிருப்பாங்க சங்கி பாய்ஸ் வந்து பாவாடை வருண் அப்படின்னு, இருறா இவரே பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, நான் கொண்டு வரேன்டா பாலை அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொண்டு வந்து ஊற்றி. எல்லாத்தையும் நீங்க ஜிம் ஜோன்ஸ் சொன்னீங்களே, அவன் ஜீசஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மிச்சர் எடுத்து போட்டு இந்த நம்பர் பத்தி பேசுவான் பால். என்னன்னா, இவங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் அருள் கொடுக்கறதுக்கு ஏசுநாதர் உட்காந்துருக்காரு. எப்படி யூஎஃப்ஓ வந்து யூஎஸ் மேல மட்டும் மனசாட்சியே இல்லாம அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா வந்துட்டு, இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப கலாய்க்கிற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா, போறாங்களாம், ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போனாங்களாம். வெளிநாட்டுக்கு போனோடனே இவங்களால கார் வாங்க முடியலையா. கார் வாங்க முடியலன்னு இயேசுநாதர் வந்து இவங்க காதுல சொன்னாராம், வந்துட்டு உங்களுக்கு கார், அதுவும் ஏதோ ஒரு காரு, போர்ஷா ஏதோ இந்த கலர் இந்த வேரியன்ட் வந்து நான் புக்கிங் போட்டுட்டேன், நீங்க போய் எடுத்துக்கோங்கிற லெவலுக்கு வந்து சொன்னாராம். இதை வந்து சரி அவர் சொல்லிட்டாருல, நீ என்ன பண்ணணும், போயின்னா எடுத்துருக்கணும். இல்லைன்னா எப்படி வந்து வானத்துல இருந்து மீனை விழுக வச்சாரோ அது மாதிரி நீ இருக்க வீட்டுக்கு மேல காரை விழுக வச்சிருந்தா நீ சொல்ல நியாயம் இருக்கு. இந்த ஷோரூம்ல இருக்கும், இவ்வளோ காசை போய் எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணி போய் வாங்கிக்கோன்னு சொன்னாராம். வசூலை போட்டு போய் வாங்குறாங்க காரு. தலைமுறையாக ஏமாத்துறாங்க பாருங்க. இத்தனைக்கும் சரி, ஒரு ஆள் பொழப்பு இல்லாமல் ஏதோ ஏமாற்றி சம்பாரிச்சிட்டாப்புல, பையன் பிள்ளைய படிக்க தானே வச்சிருக்க, அதுலேயும் கொண்டு வந்து உள்ள இறக்கி விடுறது. இதில் என்ன பண்ணுவாங்க, வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்காக ஒரு மீட்டிங் வைப்பாங்க. நான் படிச்ச ஸ்கூல்லேயே தான் நடக்கும் அது. எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணியிருக்கேன் பாரு, எல்லா வருஷமும் ஃபெயில் ஆயிருக்கேன் நான். ஏன் சொல்லுங்க, நான் படிக்கல, படிச்சா பாஸ் ஆயிருப்பேன். அப்புறம் இன்னொன்று கிளப்பி விட்டாங்க, ஒரு சாவி, அது தெரியுமா? ஆமா, அது பரலோகத்தின் சாவி. பரலோகத்துக்கு சாவியை இங்கே கள்ளச்சாவி போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, ஒருத்தன் நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போவான், கெட்டது பண்ணா நரகத்துக்கு போவான், இதானங்க பிலீஃப். இவங்க கிட்ட சாவி வாங்கிட்டா போயிடுவாங்களாம், சாவி வித்துக்கிட்டு இருக்காங்க, கள்ளச்சாவி போட்டு வித்துட்டு. இந்த ஒரு லாஜிக்கில் கூட யோசிக்காம எவ்வளோ லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் போய் உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இது ஒரு கல்ட்டு தானே. கல்ட்டு தான், வேற என்ன. இது கிறிஸ்டியானிட்டி கல்ட்டு, இது ஹிந்துவிசம் கல்ட்டு, இஸ்லாத்துலேயும் இருக்குது.
கல்ட்டு எல்லா மதத்துலயும் இருக்கு. மேபி இஸ்லாத்துல கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த தர்கா அந்த மாதிரி இதுக்குள்ள அப்படி அப்படியே போயிருக்கும். இருக்கு ஒருத்தர் அன்னைக்கு நான் பார்த்தேன், பேர்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப ஃபேமஸும் இல்லை. லைட்டா சொல்லுங்க கீழே அவங்களே. ஆமா, வந்துட்டு ஏதோ துப்புற மாதிரியோ இல்லை ஏதோ சம்திங் அடிக்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று பார்த்தேன். இஸ்லாமியர்கள் தான். அவர் துப்புறதான் நினைக்கிறேன், அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏதோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயத்த பண்ணா அது வந்து ஆசீர்வாதம்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது இஸ்லாத்துல தான், அதுவும் தமிழ்நாட்டுல தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். பள்ளிகள் வழக்குவாரா துப்பத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியல. பட் ஆனா அது அந்த வீடியோக்கு கீழே வந்து இது இஸ்லாம் இல்லை அது இதெல்லாம் நிறைய பேர் போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிக்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு வலையில வெட்டிடுவாங்க. லைட்டா புர்கா இந்த பக்கம் லைட்டா விலகி இருந்தாங்க கூட கீழே போயிட்டு டைப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரிலிஜனுக்குள்ள கொஞ்சம் இந்த கல்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். பட் இல்லாம இல்லை, இருக்கு. அவங்களால ஃபேமஸ் ஆக முடியல, இதுதான் இங்க பிரச்சனை. அந்த ரிலிஜன்ல ஃபேமஸ் ஆக முடியல. மித்த ரிலிஜன்லாம் கல்ட் வந்து நம்ம ஊர்லயே நீங்க எப்படின்னா எவனா ஒருத்தன் கல்ட்டை ஃபார்ம் பண்றது உட்காந்துருப்பான். இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தாங்க, அதுல கூட ஒருத்தன் கல்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு அதான் இந்த ராதிகா வயசான கேரக்டர்ல நடிக்கிறதா சொல்லிட்டு படுத்து எடுத்து தூங்கி அதை நான் கூட அருமையான நடிப்புன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு வரீங்க, லாஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு வரீங்க, சரி விடுங்க மேக்கப்காக. அந்த படத்தை வேற கொஞ்சம் கண்டென்ட் இருந்துச்சு, தாண்டி போயிடுச்சு, தட்டி விட்டேன் தரல, அது கொஞ்சம் இருந்துச்சு, பட் பேசாம விட்டுட்டேன். சரி ஓகே. அந்த படத்துல ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆளு பாத்தீங்களா குடிச்சிட்டு இருப்பாப்புல, கருப்பு சாமி கிட்ட போய் ஒருத்தன் இது பண்ணும்போது அதை வச்சு ஒரு பிசினஸ் மாடல் பிளான் பண்ணிட்டு இருப்பாப்புல. இதுதான் கல்ட்டு. எல்லா விஷயத்திலையும் தன்னை மையப்படுத்தி எப்படா வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம், பணம் எப்படி அடுத்தவங்க வந்து பறிக்கலாம், இவங்க எல்லாம் இந்த கல்ட் எல்லாமே வசூல போடாம இருக்க மாட்டாங்க. கல்ட்டுனாவே அங்கே அதாவது கல்ட்டணும், வசூலை கொடு, காசு கொடு. ஏண்டா உண்மையாகவே உனக்கு இறைவன் அருள் இருந்தா நீ எதுக்கு நீ போய் காசு கேட்டுட்டு இருக்க அடுத்தவங்ககிட்ட? இறைவன் இருந்தா இறைவனே கொடுக்க போறாரு. இறைவனே வந்து உங்ககிட்ட கண் முன்னாடி வந்து தங்கத்தை கொடுத்துட்டு போறாரு. இல்ல காசு புரியுது, உடனே எல்லாருக்கும் காசு ஆசை இருக்குன்னு இது ஒரு வழியா பயன்படுத்திக்கிறாங்க மக்களோட அறியாமையா. அந்த ஜிம் ஜோன்ஸ் மாதிரி ஆளுங்க சொன்னீங்களே, ஜிம் ஜோன்ஸ் மட்டும் இல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்க கூப்பிட்டு எல்லாரையும் கடைசியில உயிர் எடுத்துட்டானே. சைக்கோ ஒரு நார்சிசிசம்ல ஆரம்பிச்சு வந்து சைக்காட்டிக்கா முடியுது. அதுதான். அதாவது சில பேருக்கு என்னன்னா என்னை எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படிங்கிறதுல ஒரு மமதை இருக்கும். அந்த மமதையில வந்து அடுத்தவங்களை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ கீழே கொண்டு போகலான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒருத்தர் இருந்தாப்புல தலையில இப்படி முடி வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல வாயில இருந்து, அதெல்லாம் ஏமாத்து வேலை, அது எல்லாமே தெரியும். அவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னா காலை கழுவி குடிக்க வைப்பாங்க. அது தீர்த்தமா நல்லாவே தெரியும். காலை கழுவி எவனா குடிப்பானா? ஆனா அது ஒரு என்ன மாதிரி சிந்தனை, அடுத்தவங்களை மட்டுப்படுத்துறது. என்னோட அடிமையில எல்லாம் நமக்கு கீழே பாத்தியா, எல்லாம் நமக்கு கீழே விழுகுறான், காலில் விழுகுறான், காலை நக்குறான், ஓகே. இதுதான் இந்த மமதை வந்து சில பேருக்கு இருக்கும். இந்த மமதையிலோடைய ஒரு உச்சபட்ச வடிவம் தான் நமக்காக உயிரே கொடுக்குறானா பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உயிர் எடுக்கிறது. அவனே எடுத்துக்கிட்டானே கடைசியில். அப்புறம் என்ன சரி உயிர் எடுத்துட்டான், அவன் எப்படி வாழ்வான்? ஜெயிலுக்கு தான் போகணும். ஸோ இதுலேயே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான் அவன் கேஸ் வந்ததுனால தான் இந்த கல்ட்டுகள் வந்து பெரிய அளவு ஆபத்தானவைன்னு உலக நாடுகளால் பார்க்கப்பட்டுச்சு. அப்படி பார்த்தாலும் உலகம் முழுக்க கல்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஓஷோவுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஓஷோட ஒரு சில தாட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரட்சிகரமாக ஃபீல் ஆனாலும் ஓஷோவும் ஒரு கல்ட் லீடர் தான். ஓஷோவோட அந்தரங்க விஷயங்கள்லாம் வந்து செக்ஸாலஜி, நியூடிஸ்ட், இது எல்லாமே ஓஷோ. இதுக்கும் ஹிந்துவிசத்துக்கும் இதுக்கும் ஃபிலாசபிக்கும் என்னங்க சம்பந்தம்? செக்ஸுவல் அர்ஜஸ்லாம் வந்துட்டு ஆன்மீகத்தோட இது என்ன அது? அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செக்ஸுவல் அர்ஜஸ் எல்லாம் வந்து ஆன்மீகத்தோடலாம் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வருது பார்த்தீங்களா அப்படின்னு. டேய், அந்த உணர்ச்சி நமக்கு மட்டும் இல்லடா, ஒரு கொரில்லா குரங்குக்கும் வரும், சிம்பான்சி குரங்குக்கும் வரும், நாய்க்கும் வரும், பூனைக்கும் வரும். ஏன்னா அந்த உணர்ச்சி இருந்தால் தான் நீ வந்து மேட்டிங்கிற ஒரு ப்ராசஸே பண்ணுவ. ஸோ இந்த மேட்டிங் ப்ராசஸ்ஸு, இந்த உணர்ச்சி வர ப்ராசஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆன்மீகத்தோட இது பண்ணி அந்த உணர்வு வருகிறது பார்த்தீங்கன்னா, எழுச்சி வருகிறது பார்த்தீங்கன்னா, டேய் எழுச்சி அதனால வரலடா, புரியுதா? இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கானுங்களா இல்லையா? நம்மளாம் கொஞ்சம் சின்ன பசங்களா இருந்தப்ப நீங்க சில நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இரவில் நிர்வாண பூஜை, கர்ப்பிணி பெண்ணோட நிர்வாண பூஜையில் இதெல்லாம் நடுவில் இருந்துச்சுங்க ஒரு ட்ரெண்டா. இப்பெல்லாம் இதெல்லாம் உருவாக்கி காசு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஒரு டார்க் சைடை யூட்டிலைஸ் பண்ணி அதன் மூலியமா வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற கான்செப்ட் தான். இதுக்குள்ள இந்த மாதிரி கல்ட்டுக்கான தயவு செஞ்சு இது ரிலீஜியஸ் வச்சுலாம் தூக்கி பிடிக்காதீங்க. அவன் உங்க ரிலீஜியனுக்கே ஆபத்தானவன், அவன் உங்க ரிலீஜியனே அழிக்கக்கூடியவன். ஏன்னா உங்க ரிலீஜியன்ல அதுக்கு முன்னாடி வந்து அத்தனை பேர் சொன்னதும் தப்பு, இவன் சொல்றதான் சரிம்பாங்க. புரியுதா? இந்த கல்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனை பேர் பண்ணதும் தப்பு, நான் பண்றது சரிம்மா. இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி ஒரு ரூல்ஸை போடும். ஆமா,
எல்லாம் தப்புப்பா, எனக்கு முன்னாடி இருந்த அத்தனை நான் ஒருத்தன் தான் சரி அப்படிமாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கவங்க தான் அந்த கல்ட்டை ஃபார்ம் பண்ணுவானுங்க. அவங்க தான் கல்ட் ஃபாலோஷிப்பை உருவாக்குவானுங்க. அதோடைய வெளிப்பாடு அந்த கல்ட் ஃபாலோஷிப்பில் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒன்றும் நம்பிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிறதுலே பிடித்த நபர் யாருன்னு பாருங்க. சரி, அவருக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன மேக்சிமம் அவருக்காக செய்வேன்னு யோசிச்சு பாரு. அடுத்து அந்த மேக்சிமம் அவருக்காக நீ என்ன செய்வேங்கிறது உன்னுடைய லைஃப், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய இதை வந்து பாதிக்கிற விதத்தில் இருக்கான்னு மட்டும் யோசி. இருந்துச்சுன்னா நீ ஒரு கல்ட்டுக்குள்ள இருக்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நீ ஒரு கல்ட்டில் இருக்க. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ கல்ட்டுக்குள்ள இருக்கிறது ஆபத்தானது. அதே போல் நம்ம ஒவ்வொருத்தவங்களோட பிறப்புக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. ஆனால் நம்ம பிறப்பு எல்லாமே ஹையர் பர்பஸோடு இருக்குதுன்னு நம்புறதும் முட்டாள்தனம். நம்ம எல்லாரோட பிறப்புக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு பர்பஸ் இல்லாமல் இல்லை. ஆனால் நம்ம தான் ஒரு ஹையர் பர்பஸ் அப்படின்னு அந்த இது இருக்கவே கூடாது. நம்மளால் முடிஞ்சதை இந்த உலகத்துக்கு செய்வோம். நம்மளால் முடிஞ்ச 4 நல்லதை செய்ய முடியுமா, இதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம தாண்டா இறைவனோட செல்லப்பிள்ளை இப்படின்னு சொன்னீங்கன்னாவே கல்ட்டு தான். ஜூஸ் எல்லாமே அவங்க ஒட்டுமொத்த மதமே கல்ட்டு. அதான் நெக்ஸ்ட் கேட்கலாம் வந்தேன். ஸ்பிரிச்சுவல் கல்ட்ல இந்த ஜியோனிசம் வந்து இந்த ஜூடாயிசம்ல வந்து ஒரு கல்ட்டா தான் பிரிஞ்சு வந்து. ஆமா, ஜியோனிசம்ங்கிறது ஒரு கல்ட்டு தானே. நான் மட்டும் மனுஷன், மித்தவெல்லாம் கோயம் அப்படின்னா இது என்ன? நான் மட்டும் பிறப்பால் உயர்ந்தவன், மற்றவன்லாம் வாழ்றதுக்கு தகுதியற்றவன், அவன்லாம் அந்த உலகத்துல வந்து அப்புறப்படுத்தணும், அவன்லாம் நமக்கு அடிமையா இருக்கணும், இந்த உளவியல் இருக்குன்னா அது ஒரு விதமான கல்ட்டு தான். பட் ஒரு பொலிட்டிக்கல் கல்ட்னா நம்ம நாசிஸையும் அப்படி சொல்லலாம்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் நாசிஸும் ஒரு விதமான கல்ட்டு தான். அதை வந்து அவங்க இன்ஸ்டலேஷ் பண்ணி அதோட விளைவு என்ன ஆச்சு? இப்போ ஒன்ஸ் உங்கள் கையில் பவர் வந்துருச்சு. பவர் வந்ததுக்கப்புறம் அந்த பவரை வந்து நீங்கள் ஒரு தப்பான விஷயத்துக்காக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அங்கே கல்ட் வந்துடுதுல. புரியுதா? பவர் வர்ற வரைக்கும் பவர் இல்லை, இவங்கெல்லாம் நமக்கு எதிராங்க பண்ணுறாங்க இதெல்லாம் ஓகே. பட் பவர் வந்துருச்சு. பவர் வந்ததுக்கப்புறம் அவன் எதிரினா என்ன கான்செப்ட்? அது ஒரு விதமான கல்ட் ஃபாலோவிங்காக தான் மாறும். அவன் அப்படி போகும்போது அவங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது. இதே சிந்தனையாக இருக்கும். நான் தான் இதை காப்பாற்றணும், நான் தான் இதை தூக்கி பிடிக்கணும், நான் தான். அப்படிலாம் இல்லை. நீ இல்லைனாலும் இன்னொருத்த அதை செய்யறதுக்கு இருக்கான்னு நினை. ஒன்னால் செய்ய முடிஞ்சது செய், எந்த விஷயமா இருந்தாலும். ஏன்னா இந்த கல்ட்டுக்குள்ளே இருக்கிற பலரும் நம்புறது என்னன்னா நம்ம செய்கிறது சரின்னு நம்புவோம். இப்படிதான் நம்ம செய்கிறது எல்லாம் சரின்னு நம்புவோம். அப்படி நம்பிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பத்தையோ ஒரு ஹார்மையோ இல்லை ஒரு தவறான விஷயத்தையோ நீ பண்ணுற அப்படின்னா தப்பு. ஸோ அதனால தான் இந்த ரியாலிட்டி செக் வச்சுக்கோங்க. ரியாலிட்டியோட நீங்கள் வந்து எந்த அளவில் எவ்வளோ கிட்ட இருக்கோங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களை ஒரு உலகம் வந்து என்னடா இவன் என்னமோ மாதிரி வாழ்றானேன்னு பார்க்குறாங்கனாவே நீங்கள் ஒரு கல்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த ஜக்கியோட கூட்டத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த கல்ட் ஃபீலிங் தான் வரும். அவங்களோட பிஹேவியர்ஸு, அவங்களோட அந்த வே ஆஃப் அப்ரோச்சு பார்த்தா கல்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த பால் தினகரன் இந்த கேங்கை பார்க்கும்போதும் எனக்கு கல்ட்டாக ஃபீல் ஆகும். இது கல்ட்டு. உன்னோட நீ ஒருத்தன் பின்னாடி நீ போய் நின்றுட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவங்க பண்ணுறாங்க, அது செய்கிறாங்க, போகிறாங்கன்னா கல்ட்டு தான். ஸோ இதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா இதில் இன்னொன்று இருக்குது. ஜேம்ஸ் டவுன் அதில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். அதே போல் ஹெவன்ஸ் கேட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு ஃபேமஸான கல்ட்டு, அவன் பேர்லாம் மறந்துட்டேன். அவனுங்களோட பிலீஃப் என்ன அப்படின்னா ஹெவன்ஸ் கேட்டு எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் வந்து நம்மளை வந்து ரட்சிக்க போகுது, அதை கூட்டிட்டு போறாங்க, சால்வேஷன், அதாவது உலக மனிதரோட துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் தீர்வை வந்து எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிலீஃப். அந்த பிலீஃபில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களோட பிலீஃப் என்னன்னா எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் வரும்போது நம்ம உயிரை விட்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியிலேருந்து ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு போயிட்டோம்னா, ஏன்னா அவங்களுடைய அந்த வருகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரெம்ல தான் இருக்கும். ஸோ அங்கே நம்ம போயிடணும் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் ஒரு முட்டாள்தனமான கான்செப்ட் வச்சுருந்தாங்க. ஒரு எரிகல் வந்துச்சு உலகத்தை நோக்கி. அவன் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பேஸ்ஷிப் தான் வருது, அது வந்து உலகத்தை அழிக்க போகுது, அதனால வந்து இப்போ உலகத்தில் உயிரோடு இருக்க எல்லாரையும் கொண்டுருவாங்க, அப்போ இப்போவே நம்ம ஆன்மாவாக மாறிடணும், இப்போ இறக்குறவங்களுக்குலாம் ஆன்மா கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சூசைட் பண்ணாங்க. அந்த மாஸ் சூசைட். ஆனால் ரொம்ப பேர்லாம் சாவல, 40 பேர் செத்தாங்க. அது ஹெவன்ஸ் கேட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இந்த மாதிரி கல்ட்டு எல்லா பக்கமும் இருக்கு. நம்ம இங்கேயே வந்து டெல்லியில ஒரு ஃபேமிலி வந்து எல்லாருமே ஒரே குடும்பத்துல இருந்து எல்லாரும் இறந்தாங்க பாத்தீங்களா, அதுவும் ஒரு கல்ட்டு பிலீஃப் இல்லை தானே. இறந்தா நமக்கு உயிர் திருப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த பணத்தை வீட்டில் வச்சு உட்காந்துட்டு கும்பிட்டு இருந்தவங்களாம் இருக்கான். ஸோ இந்த இதுக்குள்ள எல்லாம் எதுவுமே போகாது. ரியாலிட்டியோட நீங்க எவ்வளவு இருக்கீங்கிறத ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ரியாலிட்டியை விட்டு நீங்கள் போறீங்கன்னா அது கல்ட்டு. இப்போ அதுக்காக நம்ம லைஃப்ல வந்து ஒரு லீடர் அப்படிங்கிறவங்கள பின்னோக்கி செல்லாமல் இருக்கவே முடியாது. லீடர் உருவாவாங்க, கண்டிப்பாக ஒரு லீடர் தேவை சரியா ஒரு கூட்டத்துக்கு. ஆனால் அந்த லீடர் வந்து அதை கல்ட்டாக மாற்றிட்டு இருக்கான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பவ இடத்தை நறங்குறான் அவனோட மனசில் அளவில் எப்படி ஆனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஏன்னா ஒரு ஸ்டர்ஜ் லீடருக்கும் ஒரு ஸ்ட்ராங் லீடருக்கும் பாருங்க, லீடர்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. த ஒன் ஹூ லீட்ஸ், ஒரு கூட்டத்தை ஒரு பாதைக்குள்ளே இழுத்து கொண்டு போகிறவன் தான் லீடர். அவன் அந்த பாதையை நோக்கி அவனும் நடப்பான், உங்களையும் அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருப்பான். இவன் தான் தலைவன், இவன் தான் லீடர். பட் ஒரு கல்ட்டு நபர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை பாதைக்குள்ளே நகர்த்தி கொண்டு போக மாட்டாங்க, மாறாக அவங்கள நோக்கி நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க. என்கிட்ட வா, நான் தான்பாங்க. நீங்கள் உங்களுக்கு அங்கே ஐடென்டிட்டி என்னன்னு பாருங்கள், உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு பாருங்கள், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அங்கே எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு பாருங்க, உங்களுடைய பங்களிப்பை அவங்க எப்படி, அதுக்கான உங்களோட பங்களிப்புக்கு அங்கே மதிப்பு இருக்கான்னு பாருங்கள். இல்லை நீலாம் சாதாரண மனிதன், நான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு உளவியல் இருக்குன்னா ஒரு கல்ட் லீடராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஒரு நார்மல் லீடருக்கும் ஒரு கல்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு நார்மல் லீடர் பல லீடர்ஸை உருவாக்குவாப்புல, பலரையும் வந்து தன்னுடைய பாதையில் பயணிக்கிறதுக்கு வழிவகை செய்வாங்க. புரியுதுங்களா? சில பேரோட பேரை நான் சொல்லி பேசலாம், பட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலைவர், இப்போ தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவரை நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே போல் தலைவர் கூட இருந்த பல தளபதிகளையும் நமக்கு தெரியும். நிச்சயமா. ஸோ இது கல்ட்டு கிடையாது. புரியுதா? இது உண்மையான லீடர்ஷிப்பு. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் தெரியுது. இந்த கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்குதோ அங்கே ஒரு கல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வர தொடங்கும். ஸோ இதை தான் வந்து அந்த ரியாலிட்டியோட செக் வச்சுக்கிட்டே இருங்க. எல்லாரோட பங்களிப்பும் அங்கே இருக்குங்கிறத பொதுமைப்படுத்தி கொண்டு வர்றது தான் ஒரு லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப் எப்பவுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு மூமெண்ட்டாக மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்தி இருக்காரு. காந்தி வந்து கல்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் காந்தி ஹேஸ் சம் கல்ட் இருக்கு. கல்ட்டுக்கான ஒரு சில கேரக்டர் அவர்கிட்ட இருந்தாலும் காந்தி வந்து கல்ட்டாக மாற்றலை. அதுக்கு முன்னாடியே அது வந்து அது நார்மலான ஒரு மூமெண்ட்டுக்குள்ள போயிடுச்சு. காந்தியோட பிலீஃப்ஸை அவர் ஃபாலோ பண்ணாரு, அவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாங்க. பட் அட் த சேம் டைம் காந்தி அவரோட பிலீஃபை முழுமையாக ஃபாலோ பண்ணாத நபர்களையுமே காந்தி தன்னுடன் வைத்திருந்தார். புரியுதுங்களா? இப்போ காந்தி என்ன பண்ணாரு, கதர் வேட்டி கதர் சட்டை கதர் போடுறது வந்து கிட்டத்தட்ட அரை நிர்வாணமாக இருக்கிறது தான் சரி. ஏன்னா இந்தியாவில் பல பேர் அப்படி தான் இருக்காங்க, நானும் அந்த தோற்றத்துக்கு வரணும்னு சொல்லி காந்தி வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய நார்மலான உடைகளை விடுத்துட்டு இந்த உடைக்கு போனார். இப்போ இந்த உடைக்கு போன காந்தியை பார்த்து பலரும் இதே உடையை வந்து உடுத்த ஆரம்பிச்சவங்களும் இருக்காங்க. புரியுதா? ஆனால் அதே காந்தியோட பயணித்த பலரும் அப்படிலாம் மாறல. ஆனால் அப்படி மாறாதவங்களையும் காந்தி கூடவே வச்சுட்டு தான் போயிட்டு இருந்தாரு. ஸோ காந்தியோட இந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து மாறுபட்டவங்களும் காந்தியோட பயணிப்பதற்கான ஸ்பேஸை காந்தி கொடுத்துருந்ததுனால காந்தியை நீங்க கல்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ காந்தி வந்து இல்லை என் கூட இருக்க அத்தனை பேரும் நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும், நான் இதை செய்யறேன்னா இது மட்டும்தான், இப்படியே எல்லாரும் மாறுங்க அப்படின்னா அங்கே கல்ட் வந்துடும். ஆனால் அப்படியே அதை அவர் செய்யல, திணிக்கிறாங்க. அந்த திணிக்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாது. இப்போ காந்தியோடைய ஒரு தாட் ஒன்று இருக்குன்னா, அவர் வெஜிடேரியனாக இருந்தார், அவர் அகிம்சை அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்தார். பட் அட் த சேம் டைம் அவர் வந்து அவரோட பீஃப் எல்லாத்தையுமே ஒன்றும் எல்லார்ட்டையும் திணிக்கல. புரியுதா? கான்ட்ராடிக்ட் ஆகிறவங்க வெளியில போவாங்க வருவாங்க, வெளியில போறவங்களுக்கு மரியாதை இருக்கும். இப்படி இருந்தீங்கன்னா அது ஒரு மூமெண்ட்டாக மாறும். எப்படி இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து ஒரு மூமெண்ட்டாக மாறுச்சோ அது மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்கு போய் அது நிற்கும். அப்படி இல்லை, இப்படிதான் அப்படிதான் அதே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் அப்படின்னீங்கன்னா அது கல்ட்டு தான். ரைட். அந்த கல்ட்டு அப்போ தான் நிற்கும். அது ஓகே. நம்ம ஊரில் வந்து உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அங்கே சைன் ஆகணுங்க. ஒரு லீடர் கூட இருக்கும்போது, ஒரு லீடரோட நீங்கள் இருக்கும்போது உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி சைன் ஆகலை அப்படின்னா இட்ஸ் எ கல்ட். இவ்வளவுதான் விஷயம். ஒரு கல்ட் லீடர் கூட இருக்கும்ன்றத உணர்ந்துக்கோங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு மத அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸ் பிடிக்காது, அவங்களோட தத்துவம் பிடிக்காது, பட் அவங்களோட ஸ்ட்ரக்சர் செம்மையா இருக்கும் பாரி. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்களோட அரசியல் பொலிட்டிக்கல் விங்ல ஒருத்தர் நிறுத்துவாங்க, ஜெயிக்க வைப்பாங்க. அவரை மக்கள்லாம் ஹீரோ மாதிரி கொண்டாடிட்டே இருக்காங்கன்னா டக்குன்னு அவரை எப்போ களை எடுக்கணுமோ எடுத்துருவாங்க, திருப்பி அவங்களே ஒரு ஆளை உருவாக்குவாங்க. ஸோ கல்ட்டு உருவாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. பேசிக்கா என்னன்னா கல்ட் வந்து த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்க்கு போகிற அந்த ஒரு கூட்டங்களுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அவங்களெல்லாம் உங்களால வெளியில கொண்டே வர முடியாது. அவங்களா உணர்ந்து அதை விட்டு வந்தாதான் உண்டு, இல்லைன்னா ஒரு கல்ட்டுல இருந்து இன்னொரு கல்ட்டுக்கு தாவனாதான் உண்டு. மற்றபடி அவங்கள உங்களால கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களோட ரியாலிட்டிக்குள்ளேயே உங்களால போக முடியாது. நீங்க ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணா எப்படிங்க, இப்போ ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவன் வந்து என்ன சொல்லுவான்,
என் இங்கே பாருங்க நான் வந்து இவரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஹிட்லர் வந்து என்கிட்ட பேசுறாரு போறாருன்னா ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. இப்போ இவங்க ரியாலிட்டிக்குள்ள போய் நீங்கள் அவங்கள குணப்படுத்தணும். எப்படி நீங்கள் அவங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து முழுமையாக அதை உள்வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அவெல்லாம் போயிட்டு உள்ளே போய் புரிய வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இதே தான் கல்ட்டில் உள்ள ஒருத்தங்க நம்பிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் வேறு எந்த ஆங்கிள் இருந்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அவங்க ஏன்னா அந்த உலகத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் டிட்டாச் பண்ணி யோசிக்கணும், வெளியிலேருந்து பார்க்கணும். அந்த வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கோங்க எல்லாரும். இதெல்லாம் நம்மளாம் சொல்கிறோம்னா நாளைக்கு நம்மளாம் இயக்கம் ஆகிறோம் போகிறோம் அப்படின்னா அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். நம்ம செய்கிறது சரியா தவறாங்கிறத இப்போ நான் சொல்கிறது மட்டுமே அப்படிலாம் போனீங்கன்னா கவுந்துருவோம். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. வெளி உலகத்தோட அந்த ரியாலிட்டியும் இருக்கணும். வெளி உலகத்தில் இப்படி இருக்குது, இப்போ நம்ம இப்படி பண்ணுறோம், இது சரியாக வருமா சரியா? ஏன்னா பல பேரோட தாட் ப்ராசஸ் ஒன்றாகும்போது தான் நம்ம ஒரு கம்யூனிட்டியாக டெவலப் ஆகும். அந்த கம்யூனிட்டி தான் ஒரு மூவ்மெண்ட்டாக மாறும். அந்த மூவ்மெண்ட்டு தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வரும். நான் சொல்கிறேன், நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், இதுதான் தேவ தூது, இதுதான் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கவுத்துட்ருவாங்க இப்படிலாம் பேசுகிறவங்க எல்லாம். அந்த கவுத்துடுறது இருக்கக்கூடாது. அப்படின்னா அப்படி கவுறும்போது என்னென்னா நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சஃபர் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு முறையும் கல்ட்டுகள் விழுகும் பொழுது நடக்கிறது. ஓஷோவோட கல்ட்டு விழுகும் பொழுதும் அதான் நடந்துச்சு. நித்யானந்தாவோட கல்ட்டு விழுகும்போது என்னாச்சு? அதே தான் நடந்துச்சு. நித்யானந்தோட அந்த பிம்பம் உடஞ்சி சுக்குநூறு ஆகும்போது இப்போ அதுக்குள்ளே இருந்த நித்யானந்தம் இருந்தாலும் எங்கே போனா ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்கப்பட்டாங்க. வித்தியாசமாக இல்லை, பைத்தியக்காரனாக பார்க்கப்பட்டாங்க. அப்படிதான். அதே மாதிரி இப்போ அதுக்கு முன்னாடியும் கூட இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுக்கல. இப்போலாம் பார்த்தீங்களா எல்லாம் அப்படியே என்னமோ அப்படியே போட்டு ராஜ அலங்காரம்லாம் போட்டு நித்யானந்தா பார்க்குறீங்களா இப்போலாம் எப்படி இருக்காப்புல ஃபுல்லாக சம்பவத்தை என்றைக்கோ நெருங்கிட்டாரு. சம்பவத்தை தாண்டி சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? ஸோ இதுதான் கல்ட் வந்து அங்கே கொண்டு வந்தால் விடும். சரி, சில எப்பவுமே நம்ம சித்தர்கள் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். சித்தர்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இந்த கல்ட் லீடர்ஸும் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க. பட் ஒரு லெவலுக்கு போனோம்னா அது எப்படி டைரக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு அந்த ஐடியாஸ்லாம் வந்து பேசிக்காக நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் கல்ட்டை நோக்கி வந்துருவாங்க. இவ்வளோதான் விஷயம். அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம். அது எல்லாருமே அதை வந்து தெரியணும். ரைட். தான் என்ற அகம்பாவம் எல்லாரும் வீழ்த்திடும், இருக்கக்கூடாது. ஓகே, கடைசியாக ஒரு விஷயம், ஏன் இந்த டாபிக் நான் பண்ண எனக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஏரியாவில் ஒரு நம்பிக்கை உருவாகுது. அந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு நாட்டுக்கு போகுது. அந்த நாட்டில் வந்து அந்த நம்பிக்கை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் உலகம் முழுக்க பரவுது. அதை வந்து ஒரு கல்ட்டாக மாறி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய உலகத்திலே அதிகமான லேண்ட் ஓன் பண்ணுற ஒரு கல்ட்டாக அது மாதிரி நிற்கிது. பட் அதை நீங்கள் கல்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது, நம்ம யோசிச்சா மட்டுமே முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து மேலோட்டமாக சொன்னாதான் சொல்கிறேன். ரிலீஜியனை வந்து கல்ட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. கல்ட்டு வந்து வேற. அதாவது ரிலீஜியன் வந்து இன்ஸ்டிடியூஷனைஸ்டாக இருக்கணும். இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்குள்ளே இருக்காது, அது மாறிட்டே நிர்வாகத்துக்குள்ளே இருக்கும். பட் கல்ட்டுங்கிறது ஒருத்தன், அவ்வளோதான். அந்த ஒருத்தன் இவன் போயிட்டானா அவன் பையன், இல்லைன்னா அவன் அடுத்த ஹையராக யாரை காட்டுறானோ அவன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குன்னா, ஸோ அங்கே இருக்க உறுப்பினர்களுக்கு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் அந்த விஷயத்துக்குள்ள இல்லை, அந்த ஹையரார்க்கிக்குள்ள இல்லை அப்படின்னா அதுதான் கல்ட்டு. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ரிலீஜியனையும் கல்ட்டையும் வந்து போட்டு குழப்பிக்க கூடாது. ஓகே, ரிலீஜியன் வேற, கல்ட் வேற. ரிலீஜியனோட இன்ஸ்டலைசேஷன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அது வேற. அது வந்து ஒவ்வொரு நாட்டில் வந்து நிலம் வாங்குறது போறது, அங்கே ஒரு சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது, அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை வந்து பெரிய பெரிய தலைவர்களாக மாத்துறது, வேண்டப்படாதவர்களை அழிக்கிறது, இதெல்லாம் ரிலீஜியனுடைய தவறான செயல்பாடு. கல்ட்டுங்கிறது வேற. கல்ட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல இருக்கும். சம்டைம்ஸ் இட் வில் பிகம் லார்ஜ் ஸ்கேல். ஆனா அந்த கல்ட் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒருவரையோ ஒரு நபரையோ ஒரு குடும்பத்தையோ சுற்றி தான் அது வருமே ஒழிய அது என்றைக்குமே ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறாது. கல்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனாக மாறவே மாறாது. புரியுதா? அதாவது ஒரு நபர் இவர் இல்லைன்னா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா அது கல்ட்டாக மாறுதுன்னு அர்த்தம். இல்லை இது ஒரு இன்ஸ்டிடியூஷன், இது நம்மலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக தான் பார்க்கப்படும், அது கல்ட்டுக்குள்ளே வராது. இட் மே டெவலப் ஆஸ் ஏ ரிலீஜியன், ஆனால் அது கல்ட் கிடையாது. நன்றி பாருங்க. நன்றி. இப்பவே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க 75% ஆஃபர் லிங்கை கிளிக் பண்ணி சூப்பர் நோவா ஏஐ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டா கத்துக்கோங்க.